ஸோ டியூப்ஸ்னால் டியூப்ஸ் மாதிரியே தான். ஸோ அது ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட வேலையே வந்து அந்த கருமுட்டை. இது நம்ம எப்படி நம்மளுக்கு அது நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஸோ என்ன மோடில் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டை கொடுப்போம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ways to get pregnant naturally and quickly. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி நடக்குது அப்படின்னா இந்த 4 விஷயம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் கரெக்டாக என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருமுட்டை பையிலேருந்து ஒரு நல்ல கருமுட்டை வந்து வெளியில் வரணும். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அண்ட் குவான்டிட்டி மேபி ஒரு 1 or 2 per cycle ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். செகண்ட், ரிலீஸ் ஆன கருமுட்டை அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்குள்ளே போகணும். ஸோ டியூப்ஸ்னால் டியூப்ஸ் மாதிரியே தான். ஸோ அது ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட வேலையே வந்து அந்த கருமுட்டையை கேரி பண்ணணும். ஸோ அது கேரி பண்ணுறதுக்கு வந்து அது நல்ல ஸ்பேஷியஸ் அண்ட் நல்ல ஒரு ஃபங்க்ஷனிங் டியூபாக இருக்கணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டியூப்பில் அந்த கருமுட்டை வரப்போ அதை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பெர்ம் வேணும். அதாவது ஒரு வீரியம் உள்ள ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கணும், அண்ட் அதோட ஃபார்ம் லைக் அதோட ஹெட் அண்ட் டெயில், ஸோ அந்த ஃபார்மும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அது ஒரு ஓவமை பெனிட்ரேட் பண்ணி அதை ஃபர்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பெர்மாக இருக்கணும். அண்ட் ஃபோர்த், இது எல்லாமே சேர்ந்து நம்ம எங்கே கரு உருவாகுது? ஒரு கர்ப்பப்பையில் உருவாகுது. ஸோ அந்த கர்ப்பப்பை நல்லா நார்மலாக இருக்கணும். ஸோ இந்த 4மே ஒருத்தவங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரெக்னென்சி வந்து நேச்சுரலாகவே ஃபாஸ்டராகவும் இருக்கும் அண்ட் எந்த பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் பெரிய அனாமலிஸ் எதுவும் இல்லாமல் நார்மலாகவே நடக்கும். ஸோ இது நம்ம எப்படி நம்மளுக்கு அது நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஓவரிஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதோட லைக் ஓவரிஸோட கவுண்ட், ஓவம் கவுண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அண்ட் ஓவரி சைஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு பேசிக் வயிறுக்கு எடுக்கிற ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். செகண்ட் வந்து டியூப்ஸ் வந்து பேட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது ரொம்ப பேருக்கு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை பண்ணுறதில்ல. ஒரு லைக் ஒரு லாங் பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுறோம். ஸோ என்ன மோடில் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டை கொடுப்போம். அந்த டை வந்து ஸ்பில் ஆகுதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 10 days ஆஃப் த சைக்கிள்குள்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் HSG அப்படின்ற டெஸ்ட் மூலியமாக நம்மளோட டியூப்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஒரு செமன் அனாலிசிஸ் மூலியமாக பண்ணலாம். ஸோ செமன் அனாலிசிஸ் வந்து பண்ணுறப்போ நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி லைஃப்லேருந்து ஒரு 3 to 5 days ஆஃப் ஆப்ஸ்டினன்ஸ் இருந்தால் உங்களோட கவுண்ட் வந்து நல்ல ஒரு அக்யூரேட் லெவலில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பை செக் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா கர்ப்பப்பையில் எதுவும் லைக் செப்டம் இருக்கா, இல்லை எதுவும் லைக் எண்டோமெட்ரியம் நார்மலாக இருக்கா, பாலிப் எதுவும் இருக்கா, இல்லை 2 அனாமலிஸ் எதுவும் இருக்கா, கர்ப்பப்பையே 2ஆக இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் லைக் மேபி 3D அல்ட்ராசவுண்ட் பெட்டர் ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதில் எதுவும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போகலாம். ஸோ இந்த 4 இதுவுமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா you are much ahead or one step ahead in getting pregnant faster. So have a happy and a healthy life.